ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க. சூப்பரான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு எல்லோரும் கிளம்பி போயிட்டே இருக்கோம். எங்கன்னா அதாவது கல்யாணத்துக்கு முதல்ல நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோபால்பட்டி அப்படின்ற ஊரில் தான் நாங்கள் படித்தோம். ஸோ நான் தங்கச்சி அண்ணா எல்லாருமே அங்கே லாஸ்ட்டாக காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து காலி பண்ணி எங்களுடைய சொந்த ஊரான வத்தலக்கோண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ கரெக்டாக சொல்லணும்னா 9 வருஷம் ஆயிடுச்சு அங்கே போய். ஸோ இப்போ எனக்கு என் தங்கச்சி எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆனனால ஸோ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு நாங்கள் இங்கே தான் படித்தோம், இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம், இங்கே தான் நாங்கள் இந்த ஸ்கூலில் தான் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி காட்டுறதுக்கு தான் இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்கே ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது அங்கே போகிறத நினச்சா. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கிட்ட நாங்கள் அங்கே இருந்திருப்போம். 2018 தான் நாங்கள் கோபால்பட்டியிலேருந்து வத்தலக்கோண்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஒரு 9 வருஷம் கழித்து திரும்ப அந்த சைடெல்லாம் போகிறோம். எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் அந்த சைடு இருக்காங்க. பட் இது வரைக்கும் அம்மா அப்பா எல்லோரும் போயிருக்காங்க. பட் நானும் தங்கச்சி எல்லாமே 9 வருஷம் கழித்து இப்போ தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். வாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நாங்கள் படித்த ஸ்கூலு எல்லாமே இதில் காட்ட போகிறோம். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அம்பியா காட்டன் அம்பியா காட்டன் மில் யார் யார் வரேன்னு பார்த்துக்கோங்க. கேமரா கன்னியாகுமரி படிப்பு முடிச்சவங்க ரஞ்சிதா இங்க தான் வேலைக்கு வரும். அது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ரெக்கமெண்டேஷன் யாரோ கூப்பிடுவாங்க அப்படி சொன்னாங்க. ரஞ்சிதா கிடைச்ச முதல் சாலரி அந்த கம்பெனி தானா? அவங்க நான் எப்படி ஆர்வமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. எங்க ஊர்ல நான் இங்க தான் படிச்சேன் இப்படி கூட தெரியாது. ஒரு வருஷம் பயங்கரமான மாறிடுச்சு. விளக்கு ரோடு என்னங்க இருந்தா இங்க லெஃப்ட், இந்த லெஃப்ட் சைடு போனாதான் சந்தியாக்காங்க வீடு, காலவாசல்லாம் இங்கிட்டு தான் இருக்கு. போய் பார்க்கணுமா? இல்ல போக வேண்டாம். ஆமா இங்க ஆமா, அடுத்து அந்த பெட்ரோல் பேங்க் வருங்க. அங்கிட்டு இருந்து கோபால்பட்டி பெட்ரோல் பேங்க் வரும். அங்க இருந்து ஸ்லோ பண்ணுங்க. அங்க இருந்த இடம் ரைட் சைடு மாமா. சொல்றப்ப வீட காட்றப்ப ரைட் சைடு திருப்பி இருக்கு. நிப்பாட்டி மட்டும் பார்க்கலாம் மாமா அந்த ஏரியாவை. ரோட் மேலயே தான் இருந்தீங்களா? மெயின் ரோட் மேலயா? ஆமா, ஸ்கூல் காலேஜ் எல்லாமே மெயின் ரோட் தான். எங்க இறங்கி போவே வேணாம். வசதிபுரம் டேங்கனங்க பெட்ரோல் பேங்க் வந்துருச்சா? வந்துருச்சு. நீ மேல போங்க. இதுல பங்க் மட்டும் தான் இருந்துச்சு மாமா. நாங்க இருக்கப்ப சுத்தி இருந்ததே. ஆமா, இந்த கடையெல்லாம் இவ்வளவுக்கு இல்லவே இல்ல. இங்க ஒரு மரம் இல்ல இருக்கும்னா அந்த இருக்கு, அதெல்லாம் இருக்கு. மரம் இல்ல இருந்தா இங்கிட்டு இருக்கு பாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு. இனி ஸ்லோவா போங்க. இதெல்லாம் கடையெல்லாம் இவ்வளவு தூரம் இருக்கவே இருக்காது மாமா. இதெல்லாம் வெள்ள போங்க நீ. ஆமா, இங்க நிறைய கடை வந்துச்சு. இந்த மஹால் இருந்துச்சு, கல்யாண மண்டபம். இது ஒரு காடு இல்ல, நம்ம ஆட்டுக்குடி மேய்க்க இங்க தான் வருவோம். அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. சுத்தம் காடு மாமா. நாங்க என்ன போங்க, இதுதான் இங்க தான் அவ்வா வீடு. இந்த மாடி இருக்குல்ல, ஸ்டெப் இருக்குல்ல, அங்கதான் இந்த மாடி மேல தான் அவ்வா குடி இருந்தாங்க. மாமா கல்யாணத்தப்போ இங்க இருந்தோம் நாங்க. இங்க தான் மாமா கல்யாணம். வலிச்சுனே தெரியும். அப்போ பெரிய வீடு இதுதான் பாரு. இப்ப சுத்தமா அப்படியே இடிஞ்சு ஒரு மாதிரி இருக்கு. இந்த கடையெல்லாம் அப்படி இருந்தது. இங்க தான் மாடி மேல இருந்தாங்களா? அவ்வா இருந்தாங்க முதல்ல. நம்ம கல்யாணத்தப்போ தனியா ரூம் வேணும்னு இந்த வீட்டுக்கு வந்து போட்டோ எடுத்து வச்சுக்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு வரும். எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அந்த இடம்லாம். இப்ப ஸ்லோவா போங்க, மெல்ல போங்க, ஃபாஸ்டா போகாம. இந்த பேரிகேட் மாதிரி போட்டுருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த இங்க தான் அந்த ஆசாரி வீடு இருக்கும். இங்க தான் நம்ம இருந்தோம். இங்க இந்த வீட்ல இருந்தோம் நாங்க. காட்டுறோம் கொஞ்சம். கிளவி ஏதோ செம்பு. ஆமா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போணும். செம்ம சேஞ்ச் இருக்கு. பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த வீடு தான். எந்த வீடு? இங்க நிறுத்துங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். இல்ல மாமா, இந்த வீடு இருக்குல்ல, இது கப்பல்காரங்க வீடுன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, அது மிலிட்டரிக்காரங்க வீடு. மிலிட்டரிக்காரங்க வீட்ல தான் நாங்க இருக்கோம். அந்த வீட்ல வீட்ல இருந்தீங்களா? கொஞ்சம் முன்னாடி போங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. இது இல்ல, நம்ம இருக்குது அங்க இருக்கு. எந்த வீட்ல இருந்தோனே தெரியல. அந்த கப்பல்காரங்க இருந்தோம் நம்ம. ரஞ்சினி மறந்துருச்சா பாரு. இல்லங்க, மாறிடுச்சு. இடம் ஃபுல்லா டோட்டலா மாறிடுச்சு. இது இல்ல. போங்க. இதுதாங்க. ஆமா, இதுதாங்க. பாருங்க நான் சொன்னேன் இல்ல. இந்த வீட்ல இருந்தீங்க. ஐ மீன் எங்கன்னா அங்க ஒரு செடி மாதிரி இருக்கா? அந்த ப்ளூ கலர் இந்த 2 மாடி வீடு இருக்குல்ல, இந்த 2 அங்க அந்த லைன்ல அந்த சின்ன செடி மாதிரி இருக்கா, ஒரு பிங்க் கலர் ஒரு பூ மாதிரி தெரியுதா, பூச்செடி.
அது பக்கத்துல ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த வீடு மாமா கீழே சைடுல 3 வீடு நடுவு அந்த கீழே ஒரு 2 கேட் தெரியுதா? அதுல அந்த கேட் செகண்ட் கேட் நடுவில் இருக்கிற கேட்டா நடுவில் இருக்கு கேட்டு. அந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அப்புறம் இந்த நான் சொல்லுவேல இந்த நான் ரஞ்சினி சைக்கிள் ஓட்டுன இடம் அது இதுதான் மாமா அந்த டிராக்டர் இருக்குல்ல அங்கதான் இந்த ஸ்கூட்டி எல்லாம் இந்த சஞ்சீவெல்லாம் வந்து ஸ்கூட்டி ஓட்டுறீங்க. இதுதான் அந்த இடம் ஃபுல்லா எதுவுமே இருக்காது. இப்போ வந்துருச்சு தெரியாது. 12 வருஷம் அந்த கட்டணத்துக்குள்ள இருந்திருக்கீங்க. ஆமா கரெக்டா. நான் 10th முடிச்சு 11th இங்க வந்துட்டோம். நான் சொன்னேன் நம்ம மிலிட்டரிக்காரரு இவர் என்னங்க நான் இங்கே தான் காலேஜ் பஸ் ஏறுவேன். இங்கே தான் ஏறுவேன் நான் முன்னாடி. ஒரு ஜிஹெச் இருக்கு பாருங்க. நான் ஆரம்ப சுகாதார ஆமா இங்கே தான் ஒரு ஜிஹெச் தான். அந்த டேங்க் கார் நிக்குதுல்ல அந்த வழி உள்ள போனோம்னா அந்த லாஸ்ட் ஜிஹெச் இருக்கும். இது ரொம்ப கிராமம் மாதிரி இல்ல, ஒரு கொஞ்சம் அளவுக்கு இப்ப பயங்கரமா மாறிடுச்சு. இப்படி இருக்கு. பஞ்சாபி தாபாலாம் வச்சிருக்காங்க இங்க. அதெல்லாம் இப்ப வந்திருக்கு. இதாங்க நாங்க இருந்த வீடு 5 வருஷமா. லாஸ்ட் 5 வருஷம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என் மைண்ட்ல வந்து ஒரு இமேஜ் இருக்கும்ல, அந்த இமேஜ் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதாவது எங்களுக்கே டிஃபரெண்டா தெரியுது. ரொம்ப மாறிடுச்சு. மால்ல ஃபுல்லாவே மாறிடுச்சு. இல்ல வீடு பெயிண்ட் எல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்க. பெயிண்ட் அப்புறம் இடம் எல்லாமே மாறி இருக்குங்க. முன்னாடி எல்லாம் இப்படி இருக்கவே இருக்காது. ரொம்ப ஓபன் ஸ்பேஸா வந்து அங்கங்க ஒரு வீடு இருக்கும். நானே மரிச்சு போகானு செபிதி கப்பல் கரையில அதே மறந்துருச்சு. இருக்கிறதுனால இது வந்து பெரிய வீடா தெரியும். இப்போ ஃபுல்லா கடை வந்ததால தெரிய மாட்டேங்குது. அதாவது இந்த முன்னாடி இடமே இவ்வளவு இடைஞ்சலா இருக்காது. அவ்வளோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. அடுத்த இன்னொரு வீடு காட்டுறோம். ஸ்லோவா போங்க. இங்க பாருங்க இந்த என் பார்வதி சில்க்ஸ் இருக்குல்ல. இந்த வீடு எடுத்துட்டியா? இந்த சீட் போட்டு அந்த சென்டர்ல முன்னாடி மட்டும் சீட் மாமா, நடுவுல சென்ட்ரிங், பின்னாடி ஓடு 3 பாத்ரூம் பூரா லைட்டிங் அதான் வேண்டிங்க. ஆடியில இருக்குல்லங்க அந்த கேஎம் கம்ப்யூட்டர் அங்கதான் நானு ரஞ்சித்தனை எல்லாரும் சிஎஸ்சி இங்கே தான் படித்தோம். ஆமாம் இதான் ஸ்கூலுக்கு போகிற ஷார்ட் வழி இங்கே தான் இருக்கும். அது காணோம். இப்போ தௌஃபி ஹோட்டல் இது ஃபேமஸ் இங்கே. லேட் ஆயிடுமாமா. இப்போ மாதிரி அம்மா அப்பா டிலேவா தான் பண்ணி கொடுப்பாங்களா? ஐயோ பெல்ல அடிச்சனே நாங்க போக முடியாது. இந்த தௌஃபி ஹோட்டல் வழியா ஸ்கூல் இருக்கு. பின்னாடி போய் ஜாயின் பண்ணி இந்த ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகிற வழி மாற்றிட்டாங்க. ரஞ்சன் ஆமா இதாங்க ஸ்கூலு. ரஞ்சனி குழந்தையோட இந்த ஸ்கூலுக்கு வருதுமா. என்னங்க பாதை இது கிடையாது. நாங்கள் படிக்கும்போது நாங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாதை. அப்படியா? நான் படிக்கும்போது இந்த பாதை கிடையாது. ஆமாம் நான் +2 எக்ஸாம் எழுதும்போது இந்த பாதையில் தான் இருந்தது. ஆமாம் 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 +2 நான் படிக்கும்போது இந்த பாதை இருந்தது. இப்போ நீங்கள் எந்த சாரை பார்க்கணும் ஃபர்ஸ்ட்? சேசன் சார். ரஞ்சினி தெரியும். அப்புறம் இந்த சிமெண்ட் தரையெல்லாம் இருக்காது. அப்போ இந்த பில்டிங்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரஞ்சன் இந்த பில்டிங்குமே இல்லை ரஞ்சன். இந்த பில்டிங் கிடையாது, அது கிடையாது. சேசன் சார் தான் ரஞ்சன். அதுதான் ரஞ்சனியோட சார். சரி போய் அந்த பசங்களுக்கு நீங்களும் பாடம் நடத்துங்க. ஸோ இதுதான் இங்கே தான் நாங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு ஸ்டடி பிடி பீரியட் எல்லாம் இங்கே தான் நடக்கும். இது சுற்றியில் ரவுண்டாக உட்காந்து டெஸ்ட் எழுதுறது. நல்லா இருக்கீங்களா சார்? வீட்டில் நல்லா இருக்காங்களா சார்? நல்லா இருக்கீங்களா? சையது சார் இருக்கீங்களா சார்? இருக்காங்களா? என்ன பண்ணிட்டு நான் வீட்டில் தான் சார் இருக்கேன். தம்பி இருக்காரு. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. ஆமாங்க சார். அக்காவும் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெங்களூர் இருக்காங்க. ஞாபகம் இருக்கா சார் ரஞ்சனி? ரெண்டு ஃபேஸ் கட்டு டக்குன்னு பார்த்துங்க. அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தாலும் பக்கத்தில் இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்க சார். தமிழ் ஐயா அவங்கள போயிட்டாங்க. இல்லையா வேறு ஸ்கூல் ப்ரொமோஷனில் போயிட்டாங்க. இங்கேருந்து தான் சார் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக 8 வரைக்குமே வந்து மேல் ஸ்டாஃப் கிடையாது. எல்லாமே ஃபீமேல் ஸ்டாஃப் தான். ஸோ 8க்கு அப்புறம் 9th வரைக்கும் தான் மேல் ஸ்டாஃப் வருவாங்க. ஸோ இங்கே தான் ரஞ்சனி கிளாஸ். நான் அங்கே அந்த லாஸ்ட்டு என்னோட கிளாஸு. சார் சார் ஞாபகம் இருக்கா சார்? சார் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. அதே மாதிரியே இருக்கீங்க. ஆடு அதே மாதிரி ஸ்டடி எல்லா பிள்ளைங்களும் நம்ம முன்னாடி இருக்க கேட்டே சார் வந்தோம். யார் யார் இருக்காங்க ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னு அவங்களாவே சொல்றாங்க. சேசன் சார் சையத் சார் இருக்காங்க. அது போதும் அப்படின்னு வந்தாச்சுனாங்க. ஆமா இது கிளாஸ் இப்போ ஸ்டாஃப் ரூமை மாற்றிட்டாங்க. ஆமாங்க சார் எங்க கிளாஸ்
ஆமாம் ஆமாம் 9th B. சார் முத்துமாரியெல்லாம் ஞாபகம் இருக்கா சார்? சரி, இது வந்து ஒரு லேபு. இங்கே தான் எங்களுடைய ப்ரேயர் நடக்கும். இறங்க ஏ வரஞ்சன். ஆமா, ரஞ்சனி வந்து அந்த மெயின் 5 கேர்ள்ஸ் வந்து நின்று அப்படி முன்னாடி வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் ரஞ்சனி தான். 6th இருந்து இப்படி ஃபுல்லா இங்கெல்லாம் நான் எவ்வளோ டான்ஸ் ஆடி இருக்கேன் 6th இருந்து. இறங்க ரஞ்சினி வராம இருந்துச்சுன்னா உடனே தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? சொன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த சையத் சார்னு சொன்னேன்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்டு ஏன் அவருக்கு மாறின மாதிரி தெரியல ரஞ்சன், அப்படியே இருக்காரு. 10th +1 அந்த கிளாஸ், +2 அங்கே தான். அதான் என்னோட கிளாஸுங்க, அந்த மூலையில் இருந்தது. ஆனால் இந்த மரம் ரஞ்சன், இந்த மரம் இந்த ஹைட்டு குட்டியான மாதிரி இருக்குல்ல, இந்த கீழெல்லாம் கொஞ்சம், அதாவது இது வந்து மேடாயிருச்சு. அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா, அப்போல்லாம் இந்த புல்லே இருக்காது. இந்த புல் இல்லாமல் வெறும் மணலாக இருக்கும். வாலிபால் இங்கே தான். ஆமாம் ரஞ்சன், ரஞ்சன் இப்படி குண்டும் குழியுமா இந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல, மணலாக இருக்குங்க, நீட்டாக இருக்கும். இப்போ இப்படி இருக்கு ஏன்னு தெரியல. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. ஏன் இப்படி, ஆனால் கிரவுண்டு இப்படி இருக்கவே இருக்காது. அதான் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிரவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கங்கா செல்வி அந்த டீச்சர் பேரு. செல்வி டீச்சரு, செல்வி. இங்கே பாரு, நீட்டாக சாலி கட்டுவாங்க, சூப்பராக இருப்பாங்க. இங்கே பெல் அடிச்சிடும். கங்கா டீச்சர், அதாவது இப்போ லஞ்ச் பீரியட் முடிஞ்சு பெல் அடிச்சிருச்சு, அங்கே தான் பெல் அடிக்கும். பெல் அடித்தோடனே அவங்க இங்கே இறங்கி வந்து ஒரு விசில் தான் ஊதுவாங்க. துட்டு 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 எல்லாம் ஆடுவோம். அந்த போல்டு சூப்பராக இருப்பாங்க. ஜென்ஸ் ஸ்டாஃப் கிட்ட பேசுறதுமே அந்த ஸ்டைல், கிரவுண்டுக்கெல்லாம் வெளில வந்து பேசுற ஸ்டைல் எல்லாமே அது சூப்பரா இருக்கும். அந்த டீச்சர் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் மாதிரி, அவங்கள மாதிரி ஆகணும் டீச்சர். வாங்க வாங்க, அங்க போலாம், அங்க போலாம். அதான் அவங்க பாப்பாங்க ஒரு போட்டோ என்ன. என்னங்க, அந்த மூலையில தான் கேர்ள்ஸ் டீச்சர்ஸோட ஸ்டாஃப் ரூம் அந்த மூலையில இருக்கும். ஆனால் இந்த டோர் தெரியுதுல, அதுதான் என்னோட கிளாஸ் ரூம். நாங்கள் ஏதாவது லஞ்ச் டைமில் ஸ்டாஃப் கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் உட்காந்து சாப்பிட்றப்போ செஞ்சுருப்போம். கரெக்டாக லஞ்ச் முடிச்சுட்டு அந்த 1 o'clock அந்த டைத்தில் என்ன பண்ணுவாங்க, லைனாக டீச்சர்ஸாக ஜோடியாக அப்படியே லைனாக வருவாங்க அந்த பாத்ரூம் போகிறதுக்காங்க. ஸோ அதான் பாத்ரூம் ஓடி வந்து வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் நாங்கள் லைனாக. ஒவ்வொரு நல்லா இருக்கும். ஒவ்வொரு கேங்குக்கும் ஒரு மரம், ஒவ்வொரு கேங்கு ஒரு மரம். இந்த இந்த ஒவ்வொரு மரத்துக்கு இங்கெல்லாம் எத்தனை தடவை உட்காந்து டெஸ்ட் எழுதுவோம். அதுதான் அப்போ இங்கெல்லாம் புல்லு இருக்கும். இங்கே ஏறிஞ்சேன் புல்லு இருக்கும். ஆமா, அப்புறம் டெஸ்ட்டு அந்த சைடு ஃபுல்லாக புல்லு மாமா. இந்த பச்சை விளையாடுவாங்கல்ல சொன்னாப்படி, அதுதான் பாய்ஸ் சாரோட ஸ்டாஃப் ரூமு. எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டாஃப் ரூம் முன்னாடி அங்கே தான். இங்கே தான் ஃபுல்லாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அங்கே உட்காந்து டெஸ்ட் எழுதுவோம். அங்கே அந்த இவ்வளோ உட்காந்து தள்ளி உட்காந்து டெஸ்ட் எழுதுறது. இந்த ஸ்டேஜ் இருக்கிற இடத்துல தான் இவங்க 2 பேரோட ஸ்டடி நடக்கும் மாமா. நான் இருக்கிறப்ப அந்த ஸ்டேஜ் இருக்கிற இடத்துல நான் உட்காந்து ஸ்டடி பண்ணுவேன். அங்கே தான் வச்சு நடக்கும். இது கட்டி இருக்காங்க இப்போ. அது ஃபுல்லாக பச்சையாக இருக்கும் மாமா. அதுதான் நாங்கள் விளையாடுற இடம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ பச்சை குதிரை விளையாடி கீழே விழுந்தாலுமே அடிப்படாதுன்னு அந்த ஆவரஞ்சேன் இந்த இடத்துல பச்சை குதிரை, காவியம் தாண்டுறது, நொண்டி விளாடுறது எல்லாமே இங்கே தான். அப்போ புல்லாக இருக்கும். ஆமாம், விழுந்தாலும் அடிப்படாது, ரொம்ப புல்லாக இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருவாங்க, இந்த சாருங்க ஏதாவது வேலை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முடிக்காமல் போயிட்டோம்னா உட்காந்து பண்ணி கொடுத்துட்டு போங்கிறப்ப அங்கே தான் அசம்பிள் ஆகி அங்கே உட்காந்து பண்ணி. சரி வாங்க, அப்படியே இங்கிட்டு போகலாம். ஸோ நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு, ஜாலியாக. இப்போ இந்த ஸ்கூல் நல்லா தான் இருக்கு இல்லையா? ஐ மீன் என்ன சொல்ல, அப்போ வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. +2 படிக்கிறப்ப மாமா, +1 படிக்கிறப்போ இது வரைக்கும் இந்த ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டிட்டு போனதே கிடையாது. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டாஃப்டையும் அரேஞ்ச் பண்ணி இந்த ரூம்ல தானே தங்கி இருந்தீங்க. டூர் போனோம், பிளாக் தண்டருக்கு போனோம். அன்னைக்கு நைட்டே வந்து முன்னாடி வர சொல்லிட்டாங்க, இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவோம். இதுக்கு மொபைல் அலௌட் கிடையாது மாமா. மொபைலை தவிர என்ன வேணா நீங்க கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்போ வந்து கேமரா டெல்லிக்கு வரப்போ ஒரு கேமரா. ஆமா ஆமா, அந்த கேமரால எங்க இல்லையா? வீட்ல தான் இருக்கு. போட்டோஸ் இருக்கும். சோனி கேமரா அது. சரி அப்படியே வாங்க, மூவ் பண்ணிட்டே வாங்க, பேசிட்டே. ஃபோன் எடுத்துட்டு வந்தீங்களா, சிம் அவுட் வச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஞாபகம் இருக்காது. இதுதான் என்னோட +1. என்னங்க நான் சொல்றதே கேளு, இதுதான் என்னோட +1 கிளாஸ். சரி, ஒண்ணு அனுபவத்தை சொல்லு. உனக்கு இங்க அது வந்து என்னோட +2 கிளாஸ். சரி, நானும் முத்து மாதிரி அங்கே தான் விளாடுவோம்.
இங்கே தான் உட்காந்து இங்கே தான் எங்களோட லஞ்ச் எல்லாம் இங்கே தான் நடக்கும். புல் தரையாக இருக்கா. இங்கே தான் லட்சணா வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன் ஸ்கூலுக்கு. அப்போ இந்த கிளாஸ்க்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க படிக்கும்போது ஆஹா லட்சணா இல்லை புகழ் சித்தப்பாவோட பையன் புகழ். பெரிய பையனா இருப்பார்ல இப்ப? இப்போ பெரிய பையன் 10th அவன் தம்பி மாதிரி தான் இருப்பான். தம்பியோட இன்னும் குட்டி குழந்தை. இருப்போம் மாமா. ஸ்டாஃப்ல தூங்குனாங்க. அம்மா இந்த ரூம்ல எனக்கு இன்னொரு மெமரி இருக்கு, அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதான் நான் சொன்னேன் மாமா, 8th வரைக்கும் எங்களுக்கு ஃபீமேல் ஸ்டாஃப், 9th 10thல வந்து இவர் தான் ஒரு மேல் ஸ்டாஃப். எங்களுக்கு +1 வரப்போ டோட்டலாக வேற. அதாவது +1 +2 எடுக்கிற ஸ்டாஃப் வந்து 10th வரைக்கும் வந்திருக்கவே மாட்டாங்க, எல்லாமே புதுசு. அப்போ பயத்தில் வந்து உட்காந்துருக்கோம். +1ல குரூப் பிரிச்சுட்டு பயோமேக்ஸ் எடுத்தவங்களாம் இந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்காங்க. பயோமேக்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் 2 குரூப் இந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்காங்க. ஸ்டாஃப் எல்லாருமே புதுசு. இன்னொன்று சொல்லவா இப்போ பேசு. அப்போ பிசிக்ஸ் சார் சொல்லியிருக்கேன்ல மாமா, பிசிக்ஸ் சார். ஸோ பிசிக்ஸ் சார் வந்து கிளாஸுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் இன்ட்ரோ கொடுக்குறப்போ எல்லாரும் எந்திரிச்சு அவங்க பேர் சொல்லிட்டு என்ன மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கிறாரு. அப்போ நான் உட்காந்து எந்திரிக்கிறேன். நான் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பிள்ளை தெரியும், நீ அடிக்கடி ஸ்டாஃப் ரூம் கலைஞ்சிக்கிட்டே நீ தானே அது நீதான் எதுவும் பேர் மட்டும் சொல்லிட்டு உட்காரு அப்படின்ட்டுருவாரு. ஏன்னா அதாவது மேக்ஸ் சார் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் பாண்டி சார். அவர் அப்போ நான் வந்து செயின்லாம் போட்டிருப்பேன், நான் கோல்டு இல்லை. அப்போ அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், இனி நடமாடும். கோல்டு இங்கே போடக்கூடாது, கோல்டு போடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கொலுசு போடக்கூடாது, இந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ அவர் கலைச்சிட்டே இருப்பாரு. நீ ஆமா நடமாடும் நகை கிடையாது பாரு. ப்ளஸ் மேக்ஸ் நான் நல்லா பண்ணுவேன்னு இல்லை, அதனால அந்த சாருக்கு எனக்கு தெரியும். தெரிஞ்சு எப்படி மெமரி ஹாப்பி. எனக்கு சேவிங் சார் பார்த்ததுல ஹாப்பி. ஹலோ, எனக்கு சயின்ஸ் சார் பார்த்ததுல எனக்கு ஹாப்பி. இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றோம். வந்து பார்க்கும் வீட்டில் இருந்து நீ எதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தேன், இங்கே தானே வாங்கணும் எந்திரி. அப்போ சில பிள்ளை என்ன பண்ணும் தெரியுமா, ஒளிச்சு வச்சாலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பில்டிங் முன்னாடி தான் அது செய்வாங்க போல. இவங்கெல்லாம் வர மாட்டாங்க, உங்க அப்பா அம்மாலாம் வந்து வந்தது இல்லையா? மீட்டிங்கு, பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அம்மா தான் வருவாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த ரொம்ப நேரம். அப்புறம் ஞாபகம் வருது இது கிளம்பி. ஆமாம், இந்த கடையெல்லாம் இப்போ இல்லை, இந்த வழியே இல்லைன்றல. ஆமாம், நான் +2 படிக்கும்போது லாஸ்ட்டாக இந்த சும்மா அப்படி கொத்தி கொத்தி போட்டிருந்தாங்க.